ஒரு இரவு நீங்கள் ஒரு துஆவை முழு நம்பிக்கையோடு ஓதுகிறீர்கள். அதே இரவில் உங்கள் உயிர் பிரிந்தால் நேரடியாக சுவனம். நினைச்சு பார்க்கவே மெய்சில் இருக்குது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை சொன்னார்கள். ஒவ்வொரு இரவும் ஓதிய துஆ இது. முஹர்ரம் அல்லாஹ்வின் மாதம். இந்த மாதத்தின் இரவுகளில் இந்த ஒரு துஆவை ஓதினால் கிடைக்கும் நன்மையை கேட்டால் உங்களால் நம்ப முடியுமா? வாங்க அந்த ரகசியத்தை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். முஹர்ரம் அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதங்களில் முதலாவது. இந்த மாதத்தில் செய்யும் ஒவ்வொரு இபாதத்துக்கும் அல்லாஹ் பன்மடங்கு நன்மை தருகிறான். ஆனால் இந்த மாதத்தோடு முடிந்து போகும் நன்மை மட்டுமல்ல இந்த துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சயீதுல் இஸ்திஃபார் என்று சொன்னார்கள். அதாவது மன்னிப்பு கோரலின் தலைவன். எல்லா இஸ்திஃபார்களையும் விட உயர்ந்தது, எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, புகாரியில் பதிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ கவனமா கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த துஆவை பகலில் உறுதியான நம்பிக்கையுடன் ஓதி அதே பகலில் மரணித்து விட்டாரோ அவர் சுவனவாசிகளில் ஒருவர். யார் இதை இரவில் உறுதியான நம்பிக்கையுடன் ஓதி அதே இரவில் மரணித்து விட்டாரோ அவர் சுவனவாசிகளில் ஒருவர். நினைச்சு பாருங்க, ஒரு இரவில் நீங்கள் இந்த துஆவை முழு ஈமானுடன் ஓதுகிறீர்கள். அதே இரவில் அல்லாஹ் உங்களை தன்னிடம் அழைத்துக் கொண்டால் சுவனம். நேரடியாக, எந்த விசாரணையும் இல்லாமல். அது அல்லாஹ்வின் கருணை. இதுதான் அந்த துஆ. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இறைவா, நீயே என் எஜமான். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய். நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. யார் இந்த பிரார்த்தனையை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு பகலில் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். யார் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு இரவில் ஓதுகிறாரோ அவர் காலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் ஒரு நம்பிக்கையாளரின் இறுதி இலக்கு, உண்மையான வெற்றி. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த ஒரு திக்கர் காரணமாக அமைகிறது என்றால் இதன் மகத்துவத்தை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும். காலையில் ஓதியவர் அன்று மாலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி. மாலையில் ஓதியவர் காலைக்குள் மரணித்தால் அவரும் சொர்க்கவாசி. ஏன் இந்த மிகப்பெரிய வெகுமதி? ஏனென்றால் யார் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிக்கிறாரோ அவர்தான் சொர்க்கம் செல்ல முடியும். இந்த திக்ரை உளப்பூர்வமாக ஓதுவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாகிறது. அன்றைய தினம் நாம் செய்யும் சிறு பாவங்களை அல்லாஹ் இதன் பரக்கத்தால் மன்னித்து விடுகிறான். அன்றைய நாளில் நாம் மரணித்தால் மன்னிக்கப்பட்ட தூய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்போம். அதனால்தான் சொர்க்கம் என்ற நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும்போது உங்கள் மனதில் முதலில் என்ன தோன்றுகிறது? இன்றைய நாள் எப்படி இருக்குமோ என்ற ஒருவிதமான தவிப்பும் நேற்றைய பிரச்சனைகளின் தொடர்ச்சியான சோர்வும் உங்களை சூழ்ந்து கொள்கிறதா? செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு மலை போலவும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு கடல் போலவும் தோன்றி நாளை தொடங்குவதற்கு முன்பே உங்கள் சக்தியெல்லாம் குறைந்தது போல உணர்கிறீர்களா? நம்மில் பலரும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம். கவலைகள், கடன் சுமைகள், குடும்பப் பாரங்கள், உடல்நலக் குறைபாடுகள், மனதில் இனம் புரியாத ஒரு அழுத்தம். இப்படியே ஒவ்வொரு நாளையும் ஒருவிதமான அச்சத்தோடும் ஆற்றாமையோடும் கடந்து செல்கிறோம். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளரின் காலை பொழுது இப்படித்தான் தொடங்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் நாளை அளவற்ற வெற்றியுடனும்
ஆழமான மன நிம்மதியுடனும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் தொடங்க உதவும் ஒரு பொக்கிஷத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அதுதான் நம்முடைய அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சக்தி வாய்ந்த காலை நேர துஆ. இந்த காணொளியில் அந்த ஒரு துஆ, அந்தச் சில வார்த்தைகள் எப்படி உங்கள் மனநிலையை முழுமையாக மாற்றி உங்கள் நாள் முழுவதையும் அல்லாஹ்வின் அருளால் நிரப்பப் போகிறது என்பதைத்தான் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த துஆவின் ஒவ்வொரு வரியிலும் மறைந்திருக்கும் மகத்துவத்தையும் அது நம் வாழ்வில் கொண்டு வரும் அற்புதங்களையும் அறிந்தால் ஒரு நாள் கூட இதை ஓதாமல் உங்கள் நாளை தொடங்க மாட்டீர்கள். வாருங்கள், அந்த அருள் நிறைந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். நாம் ஏன் காலையில் சோர்வாகவும் கவலையாகவும் உணர்கிறோம்? காரணம், நாம் நம்முடைய சொந்த பலத்தையும் அறிவையும் மட்டுமே நம்பி நாளைத் தொடங்குகிறோம். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறோம். வரப்போகும் சவால்களை எப்படிச் சமாளிப்பது என்று நாமே திட்டம் போடுகிறோம். அந்த மொத்த சுமையையும் நம் தோள்களில் நாமே ஏற்றிக்கொள்கிறோம். இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம். ஒரு விசுவாசியின் அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது. அவன் தன் நாளைத் தொடங்கும் போதே இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற எல்லா சக்திகளுக்கும் மேலானவனிடம் தன் முழு பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுகிறான். அந்த ஒப்படைப்பின் பிரகடனம்தான் இந்த காலை நேர துஆ. இது வெறும் வார்த்தைகளின் கோர்வை அல்ல, இது ஒரு ஒப்பந்தம். யா அல்லாஹ், இந்த காலையை நான் அடைந்தேன். இந்த காலையின் ஆட்சியும் இந்த முழு உலகின் ஆட்சியும் உனக்கே உரியது. என் சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட இந்த நாளில் என் எல்லா காரியங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று நாம் செய்யும் ஒரு பிரகடனம். இந்த உண்மையை உணர்ந்து நம் நாளை தொடங்கும்போது நம் மனதில் இருந்த பாரம் இறங்குவதை நம்மால் உணர முடியும். கற்பனை செய்து பாருங்கள், நீ நிம்மதியாக உன் கடமையைச் செய் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியொரு நிம்மதியையும் தைரியத்தையும் தான் இந்த துஆ நமக்கு வழங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காலையிலும் இந்த துஆவை ஓதுவதை வழக்கமாகக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கே இந்த துஆ தேவைப்பட்டதென்றால் சாதாரண மனிதர்களான நமக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டித் தந்த வழி. நம் நாளை பாதுகாக்கவும் அருள் வளம் பரக்கத் நிறைந்ததாக மாற்றவும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீக கவசம் இது. இப்போது அந்த மகத்தான துஆவையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். உங்கள் மனம், மொழி, உடல் மூன்றும் ஒன்றிணைந்து இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்து லில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாங்கள் காலையை அடைந்தோம். அல்லாஹ்வுக்கே அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் உரித்தானது. மேலும் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணைத்துணை இல்லை. ஆட்சி அவனுக்கே உரியது, மேலும் புகழும் அவனுக்கே உரியது. அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வ ضلعித் தைன் வ கலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன்.
அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.